ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இட்லி தோசைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு ஈஸியாக நான் எல்லா ரெசிபிஸுமே போட்டிருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு அப்பளம் கூட்டு இது இட்லி தோசை சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை சட்னி ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வடகறி இட்லிக்கும் தோசைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சப்பாத்திக்கு சென்னா மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். புதினா சட்னியில் வேர்க்கடலை போட்டு அரைச்சி செஞ்சால் அதனுடைய டேஸ்ட்டே தனி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கருப்பு உளுந்து சட்னி. கருப்பு உளுந்தில் சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் வந்து நம்ம மிளகுலாம் அரைச்சி ஊற்றி செய்கிறோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பம் இட்லி தோசைக்கு ஒரு ஒயிட் குருமா தான். கோவக்காய் சட்னி சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லது, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கார சட்னி. அதுக்கு அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான். இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை போய் பாருங்கள். பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.